ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோராஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த டெசர்ட்டை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுக்கு மொத்தமே 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அதே மாதிரி இதை வார்மாவையும் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கோம், கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கோம், சுகர் எடுத்துருக்கோம், கட் ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கோம். இதோட அளவுகள் சப்டைட்டிலில் கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 லிட்டர் மில்க்கு மெஷர் பண்ணி பாயில் பண்ணிக்கிடுவோம். அதில் ஒரு 50 ml எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குருவோம். 2 டேபிள் ஸ்பூன்னா நமக்கு 25 கிராம் வரும். ஓகே, அதை நல்லா அந்த மில்கில் டைலூட் பண்ணி வச்சுக்கிடுவோம். ஒரு சைடு நமக்கு மில்க் பாயில் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதை டைலூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மில்க்கு பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதோட 6 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிடுவோம். 6 டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஒரு 75 கிராம் சுகர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ மில்க்கு பாயில் ஆன பிறகு ஏற்கனவே நம்ம மில்கில் கஸ்டர்ட் பவுடர் டைலூட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதை ஆட் பண்ணி கண்டினியூவாக ஒரு 2-3 மினிட்ஸ் விஸ்க் பண்ணிக்கிட்டே குக் பண்ணும்போது இந்த கஸ்டர்ட் பவுடர் குக் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதுக்கு பேர் கஸ்டர்ட் சாஸ். ஸோ இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கும். இது ஹாட்டாக இருக்குது. இது கோல்ட் ஆகும்போது இது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் அப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துங்க. அது ஸ்பூன் எடுத்து பின்னால் அந்த மாதிரி லைன் போட்டோம்னா அந்த லைன் மட்டும் இதாகும், மற்றது அப்படியே ஒரு லைன் மாதிரி காமிக்கும். இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இதை ஒரு வெசல்ஸில் மாற்றி நம்ம அதை ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அது கோல்ட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், பனானா, கிரேப்ஸ், பைனாப்பிள், ஆரஞ்சு எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ஆனால் இந்த டெசர்ட்டை பண்ணி வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பைனாப்பிள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 1 டேக்கு அப்புறம் சர்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேன்டு ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் கேன்டு ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம அந்த கலர் சேஞ்சஸ்ஸு அப்புறம் அதோட அசிடிட்டி இறங்காமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம அந்த கோல்ட் பண்ண அந்த சாஸை இந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வார்மாகவும் சாப்பிட்லாம், அதே நேரத்தில் கோல்டாகவும் சாப்பிடலாம். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரூட் கஸ்டர்ட். இதை நீங்கள் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ரொம்ப அருமையான டெசர்ட், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடியது அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இந்த சாஸ் ஊற்றி இதுக்கு மேலே இன்னும் அழகாக கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மின்ட்டு, பொமக்ரனட் சீட்ஸ், ஆரஞ்சு இதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அருமையான கஸ்டர்ட் ரெடி. ஒன்லி 5 மினிட்ஸ் தான் இது எடுக்கும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கோல்ட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா இது கோல்டு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கோல்ட் பண்ண பிறகு நம்ம குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு குழந்தைகளுக்கு அட்ராக்டாக இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன் மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு சாஸ் திக்காக வேணும் அப்படின்னா கஸ்டர்ட் பவுடரை கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 10 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சாஸ் திக்காக கிடைக்கும். ஸ்வீட்டு கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இது வேறு மாதிரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இந்த கிவி ஃப்ரூட்ஸை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி
இந்த கிளாஸ் பவுலில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சுற்றி. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து உள்ளே ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாஸை ஊற்றி ஒரு லேயர் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராபெரியை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அந்த லேயருக்கு மேலே நம்ம வரிசையாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதே மாதிரியே ஃப்ரூட்ஸை ஃபில் பண்ணி அதே மாதிரி அதுக்கு மேலே சாஸ் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் திக்காகி ஒரு நல்லா செட் ஆயிரும். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே அந்த ஃப்ரூட் கஸ்டர்டை எடுத்து அதை நம்ம கார்னிஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்சது மாதிரி அதை கார்னிஷ் பண்ண போகிறோம். அந்த கிரேப்ஸை வந்து பாதியாக வெட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸ் பண்ணி அதை வந்து சுற்றி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு ஸ்மைலி வைக்கிறோம். ஒரு 2 செரியை கட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொமக்ரானட் வச்சு ஆப்பிளில் வந்து கொஞ்சம் ஸ்மைலிங் பண்ணுறது மாதிரி அதை கட் பண்ணி வச்சு மேலே ஒரு மின்ட் வச்சு இந்த மாதிரி வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கீழே வந்து நம்ம ஃப்ரூட்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் சைடில் கிளாஸ் பவுலில் இருந்து பார்க்க. ஸோ இது நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு இந்த மாதிரியும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையான டெசர்ட். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.